நம்மளுடைய இனத்தலைவராய் இயக்க தலைவராய் விளங்கிக் கொண்டிருந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியினுடைய தலைவர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், நம்மளுடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர், குன்றுக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், அந்த குமரன் கையிலே இருப்பது வெற்றிவேல் என்று சொன்னால், அம்பத்தூரிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுடைய கையிலே இருக்கின்ற வேல் அண்ணன் சாமுவேல் என்று பெருமை பேசப்படுகிற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சாமுவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக வருகை தர இருக்கின்ற எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய மதிப்புக்குரிய செயலாளர், தொண்டு செய்து வளர்த்தவரம் தந்தை பெரியார் அவர்களும், தமிழ் சமுதாயத்திற்காக ஈடு இணையற்ற உழைப்பை தந்த நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்களும், எவன் கோட்டையிலே அமர்ந்திருந்தாலும் அந்த கோட்டையிலே கொழுவிட்டு இருப்பவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றது நாளை வரலாறு பேசிக் கொண்டிருக்கிற தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய மூன்று தலைவர்களுடைய பெயரில் வருகின்ற முதல் எழுத்தை தன்னுடைய மூன்று எழுத்தாக வைத்திருக்கின்ற அண்ணன் PKS என்று சொல்லப்படுகிற அண்ணன் சேகர் பாபு அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்திருக்கின்ற அண்ணன் மூர்த்தி அவர்களே, இளங்கோ அவர்களே, ராஜகோபாலன் அவர்களே, ஆர்வீர் அண்ணன் நாகராஜ் அவர்களே, சாந்தகுமார் அவர்களே, பூர்ணியமால் அவர்களே, ரமேஷ் நீலகண்டன் அவர்களே, ஆயிரம் அவர்களே, நாகவல்லி அவர்களே, மோகன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ஜெயின் கோபி அவர்களே, பாலமுருகன் அவர்களே, எனக்கு பின்பாக இங்கே உரையாற்றுவதற்காக வருகை தர இருக்கின்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பினுடைய செயலாளர் நகைச்சுவை தென்றல் ஆர்வீர் அண்ணன் லியோனி அவர்களே, எனக்கு பிறகு இங்கே உரையாற்றுவதற்காக காத்திருக்கின்ற கழகத்தினுடைய இலக்கிய அணியினுடைய செயலாளர், என்னை போன்ற சொற்பொழிவாளர்களை வார்ப்பித்து வளர்ப்பித்து ஆயுதமாக்கி தந்திருக்கிற என்னுடைய ஆர்வீர் அண்ணன் ஈரோடு இறைவனவர்களே, இறுதியிலே நல்ல தமிழிலே நன்றி உரையாற்ற இருக்கிற நன்றி உரையாளர்களே, நடுநிலையாளர்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, மாற்றாந்தோட்டத்து மல்லிகளாக விளங்கிக் கொண்டிருக்கிற மாற்றுக் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே, அதிர்ச்சி தருகின்ற ஆபத்துக்கள், நெருப்பை வாரி இறைக்கின்ற எதிர்ப்பு எரிமலைகள், பயணத்தை இடைமறித்து ஓடுகின்ற காட்டார்கள், இவையெல்லாம் எஃகு உள்ளத்தோடும் வைர நெஞ்சத்தோடும் எதிர்க்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இதயத்தில் இருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினம் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரைக்க வணக்கம் சந்தனம், அடிக்க இடம் பந்து, வெட்ட தலையும் வாள், அடிக்க ஆயுதமாகும் இரும்பு, தீட்ட இந்த மண்ணிலே படபடக்கும் வைரம், வீழ இந்த மண்ணிலே வீழ இடும், விழுகிற பொழுது யானையின் சத்தத்தோடு விடும், எழுகிற பொழுது குதிரையின் வேகத்தை காட்டிலும் இடும். அதுதான் திமுக என்று பெருமை பேசப்படுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா. எந்த தலைவருடைய பெயரை சொன்னால் நம்மளுடைய உடலெல்லாம் கம்பீரம் பெறுகிறதோ, எந்த தலைவருடைய பெயரை சொன்னால் நம்மளுடைய ஒரு குருதி எல்லாம் சூடேறுகிறதோ, எந்த தலைவருடைய எந்த தலைவர்களுடைய பெயரை சொன்னால் நம்மளுடைய நாடி நரம்புகளிலெல்லாம் முறுக்கேற்றப்படுகிறதோ, அந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கலைஞரை போல ஒரு தலைவன் உலகத்திலே இருப்பாரா என்றால் கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்படி திறமையுள்ள ஒரு தலைவர் நம்மளுடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். ஏனென்று கேட்டால், சிலருக்கு சிறுகதை எழுத தெரியும், பெருங்கதை எழுத தெரியும், சிலருக்கு பெருங்கதை எழுத தெரியும், கதை எழுத தெரியும், சிலருக்கு கதை எழுத தெரியும், கட்டுரை எழுத தெரியும், சிலருக்கு கட்டுரை எழுத தெரியும், பயண கட்டுரை எழுத தெரியும், சிலருக்கு பயண கட்டுரை எழுத தெரியும், இலக்கிய கட்டுரை எழுத தெரியும், ஒரு சிலருக்கு இலக்கிய கட்டுரை எழுத தெரியும், பாடல் எழுத தெரியும், சிலருக்கு பாடல் எழுத தெரியும், வசனம் எழுத தெரியும், சிலருக்கு வசனம் எழுத தெரியும்,
சினிமா எடுக்க தெரியும், சிலருக்கு சினிமா எடுக்க தெரியும், நடிக்க தெரியும், சிலருக்கு நடிக்க தெரியும், ஒரு கட்சியை உருவாக்க தெரியும், சிலருக்கு ஒரு கட்சியை உருவாக்க தெரியும், அந்த கட்சியை வழிநடத்த தெரியும், சிலருக்கு ஒரு கட்சியை வழிநடத்த தெரியும், அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர தெரியாது. அத்தனை கலையும் மொத்தமாக கொண்ட ஒரே தலைவர் எங்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் என்ற பெருமை நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த தலைவனுடைய பிறந்த நாள் விழா, அந்த பிறந்த நாள் விழாவிலே என் தலைவருக்கு எதை பிறந்த நாள் பரிசாக தருவது யோசித்து பார்க்கிறேன். இதோ பாருங்கள், தமிழ்நாட்டிலே 78 மாவட்டங்கள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிபடத்திலே இல்லை என்று சொன்ன பிறகு எல்லா மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களும் பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு கொஞ்சம் பின்தங்கிய பிறகு பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதற்கு பின்தங்கிய பிறகு நான் பெருமைக்காக சொல்லவில்லை, நான் இந்த மண்ணிலே இருக்கிற உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகிறேன். தோத்த பிறகும் திமுகவினுடைய பிறந்த நாள் விழா தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் விழா கொண்டாடுகிற ஒரே மாவட்டம் எங்கள் சேகர் பாபு இருக்கிற இந்த கிழக்கு மாவட்டம் என்ற பெருமை அவருக்கு இருக்கிறது. ஆகவே என் தலைவனுடைய பிறந்த நாள் விழா, அந்த பிறந்த நாள் விழாவிட என் தலைவருக்கு எதை பரிசாக தருவது? இதோ பட்டி படர முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியாக பிறந்திருந்தால் என் தலைவருக்கு தேரை பரிசாக தந்திருப்பேன். மலையிலே நடந்த மயிலுக்காக தேரை போர்வையை தந்த பேகனாக பிறந்திருந்தால் போர்வையை பரிசாக தந்திருப்பேன். அன்னை தமிழை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பதற்கும் அவ்வை அவர்கள் இந்த நாட்டில் அதியமானுக்கு கடி கொடுத்தானே, அந்த அவையாக அதியமானாக பிறந்திருந்தால் கனியை பரிசாக தந்திருப்பேன். இதோ பாருங்கள் தோழர்களே, இறைவனுக்கு அமுது படைத்தார்களே நாயன்மார்கள், அந்த நாயன்மாராக பிறந்திருந்தால் என் தலைவனுக்கு அரிஞ்சுவை உணவை பரிசாக தந்திருப்பேன். பாசுரம் பாடிய ஆழ்வார்களாக பிறந்திருந்தால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று பாயிரம் பாடியிருப்பேன். ஏழையாக பிறந்திருக்கிறவனா, எதுவும் இல்லாதவனாக பிறந்திருக்கிறனா, என் தலைவருக்கு எதை பிறந்த நாள் பரிசாக தரலாம் என்று யோசித்து வருகிற பொழுது என் தலைவருக்கு எது பிடிக்கும் என்று சிந்தித்து வருகிற பொழுது என் தலைவருக்கு பிடித்தது என்ன தெரியுமா? என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு என்று சொன்னார். 1000 பறவைகள் சிறகடித்து பறப்பதை போல கைதட்டி வீரர்களே, அந்த கையை தட்டுங்கள், என் தலைவர் கலைஞருடைய காதுகளிலே கேட்கட்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் என்று கேட்டால், இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி படத்திலே இல்லை, அதிகாரத்திலே இல்லை. எங்களை நத்தி பிழைத்த நாய்களாக இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் இந்த நாட்டிலே எங்களிடம் துரோகம் செய்துவிட்டு எதிரிடம் போய் நின்று கொண்டு வாழாட்டி கொண்டிருக்கிற அமைச்சராக இருக்கிற ராஜேஷ் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே பேசுகிற பொழுது இதோ திமுகவினுடைய இளைஞர் அணி காங்கிரஸை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், அமைச்சராகிவிட்டேன் என்ற திருடனை சொன்னார், பின்விளைவை சந்திக்கும் திமுக என்று சொன்னார். நான் ராஜேஷுக்கும் அந்த அமைச்சருக்கும் சொல்கிறேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திமுக காரன் முன்னால் என்று சந்திப்பானை தவிர பின்னால் சந்திக்கிற ஜாதி எங்கள் ஜாதி கிடையாது. எங்களை மிரட்டி பார்க்கிறாயா? ஒரு காலத்திலே மிரட்டி பார்த்தார் தேசத்துடைய பிரதமர் யார்? பண்டித நேரு. தமிழ்நாட்டு வீரர்களே, எங்கள் அண்ணா அறிவித்தார் மும்முனை போராட்டம். என்ற போராட்டம்? மும்முனை போராட்டம். குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து போராட்டம். அதன் பிறகு என்ன? கள்ளக்குடி என்ற பெயரை டால்மியாபுரம் என்று மாற்றியதை கண்டித்து போராட்டம். அதன் பிறகு என்ன போராட்டம்? தமிழர்களை நான்சென்ஸ் என்று சொல்லிவிட்டார் நேரு. அதை கண்டித்து மும்முனை போராட்டம் அண்ணா அறிவித்தார். டெல்லியிலே நேருவிடம் போய் கேட்டார்கள், உங்களை எதிர்த்து மும்முனை போராட்டம் அறிவித்திருக்கிறாரே அண்ணா என்றார். உடனே நேரு சொன்னார், திமுக பின்விளைவுகளை சந்திக்கும் என்று சொன்னார். நேருவை கண்டே பயப்படாதவர் திமுக காரன். இந்த நேர்மையற்ற நாய்களுக்கு நாங்கள் பயந்துவிட போகிறோம் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதன் பிறகு வருகிறது யார்? இந்தியாவின் இரும்பு மங்கை. யார்? வங்கதேசத்தை பிரித்து தந்த பிறகு நாடாளுமன்றத்திலே உள்ளே நுழைந்த போது வாஜ்பாய் சொன்னார், துர்கா தேவியே வருகை என்று சொன்ன அன்னை இந்திரா மிசா சட்டத்தை கொண்டு வந்தார்.
மிசா சட்டத்தை கொண்டு வந்த பொழுது எல்லா முதல்வர்களும் போய் இந்திரா காந்தியினுடைய கால்களை விழுந்தார்கள். ஆனால் தென்னகத்திலே தமிழ்நாட்டிலே ஒரே தலைவன் சட்டமன்றத்தை கூட்டினார். கூட்டிய தலைவன் சொன்னார், நடைபெறுவது இரண்டாவது ஜனநாயக போர். இந்திராவே ஏனடி, எதற்கடி, ஏன் இந்த நெருக்கடியை கொண்டு வந்தால் இதோ உனக்கு செருப்படி என்று தீர்மானம் போட்டவர் தலைவர் கலைஞர். அப்பொழுது இந்திராவிடம் போய் கேட்டார்கள், திமுக உங்களை எதிர்க்கிறது, பின்விளைவை சந்திக்கும் திமுக என்று சொன்னார். யார் தெரியுமா? இந்திரா காந்தி அம்மையார். அதன் பிறகு இந்திராவினுடைய மகன் ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தியினுடைய அப்பன் ராஜீவ் காந்தி என்ன செய்தார் தெரியுமா? எங்களை பார்த்து இலங்கைக்கு இந்திய ராணுவம் சென்றுவிட்டு தமிழ்நாடு திரும்பிய பொழுது தலைவர் கலைஞர் வரவேற்க செல்லவில்லை. ஏன் செல்லவில்லை? எங்கள் தமிழர்களை கொண்டு குவித்த கட்சி, என் தமிழ் பெண்களை கற்பழித்தது ராணுவம், ஆகவே வரவேற்க மாட்டேன் என்றார். ஒரு நிருபர் கேட்டார், பதவி உங்களுக்கு போகவே என்று சொன்னார். தலைவர் கலைஞர் சொன்னார், எனக்கு பதவி என்பது தோளிலே போட்டிருக்கிற துண்டு, இந்திராவார் கொள்கை என்பது இடுப்பிலே கட்டியிருக்கிற வேட்டி, இந்த கருடானது துண்டை இழைப்பேனை தவிர வேட்டியை இழக்க மாட்டேன் என்று சொன்ன தலைவர் கலைஞர் ராஜீவிடம் போய் சொன்னார்கள், என்ன இந்திய ராணுவத்தை முதலமைச்சர் வரவேற்கவில்லையே என்று கேட்டார்கள். ராஜீவ் காந்தி சொன்னார், திமுக பின்விளைவுகளை சந்திக்கும் என்று சொன்னார். ஆகவே நான் சொல்லுகிறேன், அந்த அமைச்சருக்கும் சொல்கிறேன், அதிகாரத்தில் இருக்கிற நாய்களுக்கும் சொல்கிறேன், எங்களை பார்த்து உழைத்தால் கல்ல வராது, உங்களை நோக்கி எங்கள் கால்களில் இருக்கிறதா உங்களை நோக்கி வரும் என்பதை மாற்று கருத்து கிடையாது. கூட்டணி எங்க அண்ணன் சேகர் பாபு லியோனியனை நான் அன்னைக்கு தேடிக்கிட்டு இருந்தேன். காங்கிரஸ்காரன் கூட்டணி 50 சீட்டுங்கிறான். 50 சீட்டுன்னு கேட்டவனே தலைவர் இவங்களே நான் கூப்பிட்டு கேட்டார். என்ன மட்டும் தலைவர் கூப்பிட்டு, தம்பி முரளி காங்கிரஸோட கூட்டு வைக்கலாமா வேண்டாமான்னு கேட்டு இருந்தா அடுத்த நிமிஷமே நான் சொல்லியிருப்பேன், தலைவான்வேன் என்னன்வார், காங்கிரஸோட கூட்டு வேண்டாம் தலைவான்வேன், ஏண்டான்வார், மதுரை முனியாண்டி விலாசோட கூட்டணி வச்சாலும் வைக்கலாம், காங்கிரஸ்காரனோட மட்டும் வைக்கவே வைக்காத தலைவான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவனுக்கு கூட ஊருக்கு 2 கடை இருக்கு, இவனுக்கு ஊருக்கு 4 ஓட்டு கிடையாது. அந்த நாய்களை போய் கெஞ்சிருக்கிறீங்க. என்னையெல்லாம் கூட்டணி உட்கார வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க, கூட்டணி பேசியிருந்தேன்னு வைங்க, அவன் ஜென்மத்துக்கு அறிவாலயத்திற்கு வந்திருக்க மாட்டான். அதனாலதான் என்ன கூப்பிடல. இப்ப என்ன நமக்கு பிரச்சனைனா, நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு வந்து உட்காந்துட்டு பெரிய செல்வ சீமான் மாதிரி யாரு மாணிக் தாகூர், அவன் மாணிக்க தாகூரா, அவன் என்னன்னே நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் சொல்றான் திமுக பாடம் கற்றுக்கொள்ளும். டேய், பாடம் திமுக காரனுக்கா? ஜனநாயகம் என்ற பாடத்தை அன்னை இந்திரா காந்திக்கு எடுத்தவனின் பெயர் திமுக. நேர்மைக்கு ஜனநாயகத்தை தெரியாதடா. எங்கள் அண்ணா ஜனநாயகத்தை பத்தி பேசினார். தமிழ்நாட்டு இந்தியா வீதிகளிலே, நாடாளுமன்றத்திலே, பண்ணையார்களுக்கு இந்த நாட்டிலே பிரதிநிதி வந்தார், மன்னர்களுக்கு பிரதிநிதி வந்தார், கோடீஸ்வரர்களுக்கு பிரதிநிதி வந்தார். நேரு எழுதி கொண்டிருந்த பொழுது நாடாளுமன்றத்திலே சொன்னார், அண்ணா வந்திருக்கிறேன். யாருடைய பிரதிநிதி தெரியுமா? சாலை ஓரத்தில் இருக்கிற வேலையற்ற ஏழைகளின் பிரதிநிதி அண்ணாதுரை வந்திருக்கிறேன். எங்கள் அண்ணா பேசியவர்கள் தான் நேருவை பார்த்தார். என்னடா குட்ட உருவம் இல்லை இந்த மனிதன் தானா இந்த நாட்டின் வந்து பிரிவினையை கேட்டு தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கிறான் என்று நாங்கள் அச்சப்படுகிற விதத்திலே வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். என்ன செய்வது? வந்து விசில் ஊதிக்கிட்டு இருந்தா நானே நினைச்சேன், விசில் தானே ஊதிக்கிட்டு இருக்கிறான்னு நினைச்சேன். விசில் ஊதினவே ஒரேடியா சங்கே ஊதிட்டான் தமிழ்நாட்டுக்கு. சங்கு ஊதிட்டவன் போய் கோட்டைகளை உட்காந்துட்டு இப்போ கொலை விட்டுக்கிட்டு சொல்றான், நாங்க தான் ஆடுவோங்கிறான். எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னதை போல நான் சொல்லுகிறேன். எங்கள் அண்ணா சொன்னார், தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாற்காலிகளே காங்கிரஸ் வரலாம், தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாற்காலிகளே முதலமைச்சராக உட்காருவதற்கு கம்யூனிஸ்ட் வரலாம். இதோ தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கிறவரை, இருமொழி கொள்கை இருக்கிறவரை, சுயமரியாதை கொள்கை இருக்கிறவரை தமிழ்நாட்டை அண்ணாதுரை தான் ஆளுகிறார் என்று அண்ணா என்று சொன்னார். அண்ணாவின் தம்பி முரளி சொல்கிறேன், தமிழ்நாட்டில் விடியல் பயணம் இருக்கிறவரை, தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் இருக்கிறவரை, தமிழ்நாட்டில் காலை உணவு இருக்கிறவரை தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவன் தான் ஆளுகிறார். எவன் வேண்டுமானாலும் வரட்டும், எத்தனை ரதகத துரோக பதாதிபதி
தளபதிகளை எடுத்துக்கொண்டு வரட்டும், எல்லாம் எங்களிடம் போய்விட்டார்கள். நான் காங்கிரஸ் போச்சு அப்பதான் சொன்னேன், சனியை நம்மளை விட்டு போயிடுச்சு, விட்டு தொலைங்கன்னு. அதுக்கப்புறம் திருமாவளவன், கம்யூனிஸ்ட், வைகோ எல்லாம் போறேனாங்க. அது ஒரு சனி தான், இதெல்லாம் 7 நாட்டு சனி, எல்லாம் போயிருச்சு, கவலைப்படாதீங்கன்னு. என் அண்ணன் சேகர் பாபுக்கும் என் அண்ணன் இறைவனுக்கும் என்னுடைய அண்ணன் லியோனையும் வைத்துவிட்டு சொல்லுகிறேன், நாளை இடைத்தேர்தல் வருகிறது. வருகிற இடைத்தேர்தல் அத்தனையும் வெல்லக்கூடிய ஒரே கட்சி திமுக என்ற கட்சியாக இருக்கும். சனி விலகிடுச்சுடா, 7 நாட்டு சனி எல்லாம் போயிடுச்சு. இப்ப எனக்கு என்ன ஆபத்து, எனக்கு என்ன வருத்தம்னா, அந்த சனி இப்ப விஜய் போய் பிடிச்சிருச்சு. விஜய்க்கு என்ன நடக்க போதோ தெரியல. ஜோசப் விஜய் அவர் சொல்றார், என்ன செய்ய, அவர் சொல்றார், வந்து மேடையில் பேசி கண்டபடி வாயில ஏதாவது வந்துட போதுங்கிறார். தம்பி, எங்க வாயில வந்ததெல்லாம் பார்த்து ஜெயலலிதாவே அரண்டு மிரண்டு போயிருக்காங்க. நாங்கெல்லாம் பேச மாட்டோம். பேசினோம்னாக்க 4 சா 5 சா அப்புறம் அமித்ஷா லெவல்ல போய் எல்லா சாவும் ரோட்ல வந்து நிக்கணும். நாங்க பேசக்கூடாது என்பதற்காக பொறுமையாக இருக்கிறோம். நாட்டில் சட்ட ஒழுங்கு இருக்க 6 மாத காலம் அமைதியாக இருப்பேன் என்று சொன்னவர்கள் 6 நாட்கள் அமைதியாக இருக்க முடியவில்லை என்று பேசுகிறாய். நீ 1 மாதம் ஆட்சி நடத்துகிறாய். ஆட்சியில எப்படி தமிழ்நாடு அவமானப்பட்டு கிடைக்கிறது, எப்படி தமிழ்நாடு அசிங்கப்பட்டு கிடைக்கிறது. எங்கள் கோவைகளை இருக்கிற கொங்கு மண்டலத்தில் இருக்கிற சூலூரிலே 10 வயது குழந்தை விளையாடி கொண்டிருந்த ஒரு பிள்ளைக்கு ஒரு சாக்லேட்டை வாங்கி கொண்டு கைவன் போய் அந்த பெண்ணை பாலியல் தொல்லை கொடுத்தது மட்டுமல்ல, அவளை இந்த மண்ணிலே சாகடைத்துக் கொண்டு போய் ஏரியிலை தூக்கி விட்டு போனவர்கள் இந்த அக்கிரமத்தை பார்த்து விட்டு நாங்கள் பேசக்கூடாதா? பேசுவது தவறா? நான் கேட்கிறேன், ஸ்ரீவைகுண்டத்திலே உன்னுடைய கட்சியை சார்ந்த மகளிருடைய அமைப்பாளரிடம் போய் உன்னுடைய கட்சியை சார்ந்தவரை போய் என்ன சொன்னார்? அம்மா, நம்மளுடைய எம்எல்ஏ உன்னை அழைத்துக் கொண்டு வர சொன்னார் என்று காரிலை ஏற்றி அவளுக்கு கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்து, கூல்ட்ரிங்க்ஸை மயக்க மருந்தை கொடுத்து அவளை சின்னவனமாக்கிய இந்த சிறுமையை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? 6 மாதம் பொறுப்பேன் என்று சொன்னார். ஆனால் 6 நாட்கள் கூட பொறுக்க முடியவில்லை என்று இந்த நாட்டிலே பேசுகிறாயே விஜய். 6 மாதம் கிடையாது, 6 வருஷமானாலும் தமிழ்நாட்டை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது திமுக தான். பல பேருக்கு தெரியாது. அவன் உட்கார்ந்துட்டு அந்த ஆளு உட்கார்ந்துட்டு என்ன பேசுறதே தெரியல. போதையை கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல போதை யார் அடிச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல விஜய தான் முதல்ல நீங்க வந்து அவரை முதல்ல டெஸ்ட் பண்ணணும். புரியோ உட்கார்ந்துருக்கான். அப்படியோ எதுக்குடா அப்படி உட்கார்ந்து சிரிடா? ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் சிரிக்க மாட்டேங்கிறான், பொம்பளை பிள்ளை பெற்றாலும் சிரிக்க மாட்டான். எதுக்காவது சிரிடானா? அவன் ஒண்ணு சொல்றான், என் ஆட்சியை பார்த்து நாடே சிரிக்குது, நான் எதுக்கு சிரிக்கணுங்கிறான். சிரிக்க மாட்டேங்கிறிய. இன்னைக்கு எங்க தலைவரை போய் பார்த்தவனை எவ்வளவு மகிழ்ச்சி. தோல்வி என்ற ஒன்று என் தலைவனை தழுவிய பிறகு, குளத்தூர் மக்கள் என் தலைவனுக்கு வாக்களிக்காமல் போன பிறகு, வெற்றி வாய்ப்பை இழந்த பிறகு, இதோ வாருங்கள் தோழர்களே, அந்த குளத்தூர் மக்கள் எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறார்கள். இயேசு பிரானுக்கு முள்கிரீடத்தை சூட்டி அவனை துன்புறுத்திய யூதர்களைப் போல ஜோனாபர்க்கை தீயிலே தள்ளி மகிழ்ச்சி கடந்த பிரெஞ்சு தேசத்தை மக்களை போல கட்டிய மனைவி சீதையை தீயிலே விட்டு தீயிலே இறக்கிய ராமனை போல எங்கள் குளத்தூர் மக்கள் எங்கள் தளபதியை தோற்கடித்திருக்கலாம், வெற்றி வாய்ப்பை இழக்க வைத்திருக்கலாம். ஒன்று நான் சொல்லுகிறேன், இதோ முள்குரியிடம் சூட்டப்பட்ட இயேசு பிரான் 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. திமுக உயிர்த்தெழுந்து வருவோம். எங்களை எல்லாம் எவனும் தோற்கடித்து விட்டோம் என்று எவனாவது பேசிக் கொண்டிருப்பான. பேசுகிறோம் தான் பைத்தியக்காரன். நாங்க ஒன்னும் கவலை இல்லை. எங்களுக்கு என்ன ஆட்சி வேணுமா? சத்தியமா சொல்றேன், திமுக 5 வருஷம் இருந்துச்சு, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கல. நான் பெருமைக்கு சொல்லல. நான் 5 வருஷம் ஆட்சியில அண்ணன் சேகர் பாபு கூட்டம் போட்டிருப்பார், பேசுவேன், பேசிய பிறகு கவர் கொடுப்பார், கவர் கொடுத்த பிறகு நான் போயிருப்பேனே தவிர 1 லட்சம் ரூபாய் முரளை சம்பாதிக்கவில்லை. 10 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி, 5 ஆண்டு காலம் ஆளுங்கட்சி, 2 15 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி என்ற இடத்தில் இருந்தவன் திமுக காரன் 5 பைசா சம்பாதிக்கவில்லை. ஆட்சியா அதிகாரமா? என் தலைவனிடம் கேட்டால் என் தலைவன் சொல்லுவான், ஆட்சி எனக்கு முக்கியம் இல்ல,
அதிகாரம் எனக்கு முக்கியமல்ல, எனக்கு என்ன முக்கியம் என்று கேட்டால் எனக்கு கொள்கைதான் என்று சொல்லுவார். 1980 நாங்கள் தோத்தோம். 1991 நாங்க தோத்தோம். திமுக எழாதேண்டா. 80 என் தலைவன் சொன்னார் எழுமெண்டா. எப்படி எழுமெண்டா? ஒரே கவிதை எழுதினார் என் தலைவன். தமிழர்களே தமிழர்களே, என்னை கடலிலே தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மிதப்பேன், அதிலே ஏறி நீங்கள் சவாரி செய்யலாம், உங்களை கரை சேர்ப்பான் இந்த கருணாநிதி என்று எழுதினார். திமுக ஆட்சி விடத்துக்கு வந்தது 91. திமுக தோற்கிறது. இதே சென்னையிலே செல்வராஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு தொண்டன் தீயிட்டு குறைத்துக் கொண்டார். தலைவர் கலைஞர் ஓடுகிறார் ஓடி போய் அவரை பார்க்கிறார். அவருடைய பூத உடலுக்கு மலர் மாலை வைத்துவிட்டு வந்த பிறகு ஒரு கடிதத்தை கொடுக்கிறார்கள். தலைவர் கலைஞர் படிக்கிறார். என்ன படிக்கிறார் தெரியுமா? அந்த கடிதத்திலே எழுதியிருக்கிறது, என் தலைவனுடைய தேர்தல் வெற்றிக்காக, திமுகவின் தேர்தல் வெற்றிக்காக பாடுபட்டு ஆனால் தோத்து விட்டோம். என் தலைவனுடைய அரசியல் வாழ்வுக்கு சாவுமடி அடித்து விட்டார்களே போல தெரிகிறது. ஆகவே என்னை மாய்த்துக் கொள்கிறேன் என்றார். அடுத்த நாள் என் தலைவன் முரசொலிக்கு போனார். முரசொலிக்கு போன தலைவன் பேனாவை எடுத்தார். செல்வராஜ் என்ற உடன்பிறப்பு சொல்லி இருக்கிறார். ஆட்சிக்கும் என்னுடைய அதிகாரத்துக்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் சாவுமடி அடித்திருப்பதாக சொல்லி இருக்கிறார். இதோ இந்த கருணாநிதியுடைய அரசியல் வாழ்வுக்கு சாவுமடி எப்பொழுது அடிக்கும் என்றால் கருணாநிதி செத்தால் தான் எனக்கு சாவுமடி அடிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு திமுகவை எழுத்து நிறுத்தினார். அதன் பிறகு 93 அரசியல் தெரியுமா? வைகோ போய்விட்டார். எங்கே? நம்முடைய கட்சியில இருந்து வெளியே போய்விட்டார். டிஏகே லட்சுமணன் போய்விட்டார் வைகோவோடு. ரத்னராஜ் போய்விட்டார் வைகோவோடு. பொன்முத்துராமலிங்கம் போய்விட்டார் வைகோவோடு. செல்வராஜ் மாவட்ட செயலாளர் போய்விட்டார் வைகோவோடு. ஈரோடு இறைவன் இருக்கிற மாவட்ட செயலாளர் கணேசமூர்த்தி போய்விட்டார் வைகோவோடு. ஏன்? கண்ணப்பன் போய்விட்டார். காரோட்டி கண்ணப்பன் போய்விட்டார் வைகோவோடு. செஞ்சி ராமச்சந்திரன் போய்விட்டார். மதுராந்தகம் ஆறுமுகம் போய்விட்டார். எல்லாம் போய்விட்டார்கள். உடனே எல்லாம் போன பிறகு என் தலைவரை பார்த்து சொன்னார்கள், அத்தனை பேரும் போய்விட்டார்களே, எப்படி கட்சியை நடத்த போகிறீர்கள் என்று கேட்டது ஏடு. துக்ளக்கு பத்திரிகை சோவிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. திமுகவை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்கப்பட்டது. சோ சொன்னார், முடிந்து போன கட்சிக்கு நான் கருத்து என்று சொல்வது என்று சொன்னார். அடுத்து என் தலைவன் எழுதினார் முரசொலிகளே, தம்பி என் உடன்பிறப்பே, 9 மாவட்ட செயலாளர் போய்விட்டார். என்னால் மந்திரி ஆக்கியவர்கள் போய்விட்டார்கள். வாரிய தலைவர் ஆக்கியவர்கள் போய்விட்டார்கள். ஒன்றிய செயலாளர்கள் போய்விட்டார்கள். பகுதி செயலாளர்கள் போய்விட்டார்கள். இந்த கட்சி இருக்குமா என்று எல்லாரும் கேட்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லுவேன், மாவட்ட செயலாளரை நம்பி இந்த கட்சி இல்லை, மந்திரிகளை நம்பி இந்த கட்சி இல்லை, ஒன்றிய செயலாளர் நம்பி கட்சி இல்லை. யாரை நம்பி இந்த கட்சி தெரியுமா என்றார். யாரை நம்பி தலைவர் எழுதினார். அடக்குமுறைகளை கண்டு எதிர்த்து நின்று ஆர்ப்பரித்து நின்றது யார்? சிறைச்சாலைகளை செத்து முடிவதற்கும் தயார் என்று இரும்பு கம்பிகளுக்கு மத்திகளை மரண போக்களாக சிரித்து நின்றது யார்? நீண்ட நெடிய நாள் படைபட்ட போராட்ட களத்தில் தேக்கு மரத்து தேகங்களை தீய நாக்குகளுக்கு தின்ன கொடுத்தது யார்? களம்புகை என்ற கழகம் சொன்ன போது அணித்தேரும் புறவியும் புறப்படுவதற்கு முன்பாக ஆட்பேரும் படையோடு புறப்பட்டது யார்? முடிந்து விட்டது. இனியாது கழகம் எல்லாம் முடிந்து விட்டு சென்று சொன்ன போது அடிக்கற்களாக நின்று இந்த இயக்கத்தை காப்பாற்றியது யார்? 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 அது என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு என்று என் தலைவர் எழுதினார். திமுக ஆட்சிக்கு வந்தது. என்னை பொறுத்தளவு நான் சொல்லுகிறேன், இத்தனை நாள் நான் பேசியிருக்கிறேன். என் அண்ணன் சேகர் பாபு கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். நையாண்டியாக பேசியிருக்கிறேன். ஒரு காமெடியனாக பேசியிருக்கிறேன். இன்னைக்கு தான் அம்பத்தூரிலே ஒரு திமுக காரனாக பேசியிருக்கிறேன் என்ற பெருமை எனக்கு இருக்காது. எவன் வேண்டுமானாலும் வரட்டும், எந்த திசையில் இருந்து வேண்டுமானாலும் வரட்டும், என் அண்ணன் லியோடியும் என் அண்ணன் இறைவனும் பேச வேண்டி இருக்கிறது. அதிக நேரம் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது. ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், ஆதவ அர்ஜுனா என்று ஒருவன் இருக்கிறான். அவன் திமுகவில் இருந்தான்னு வேற சொல்றாங்க. ஆதவ அர்ஜுனா திமுகவில் வேற இருந்தாங்க. அவனெல்லாம் இருந்தானா இல்லையானு தெரியல. அவன் உட்கார்ந்துகிட்டு சொல்றான், உதயநிதி ஸ்டாலின் நடைபெறுகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலில்
25 மேயர்களை நாங்கள் வெற்றி பெறுவோம். ஒரு மேயர்ல வெற்றி பெற முடியுமா என்று ஆதவர்ஜுனா கேட்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீ அமைச்சர் என்ற தங்கமடம் உனக்கு இருக்கிறது என்று சவால் விடுகிறாயா? உதயநிதி ஸ்டாலின் அல்ல, உதயநிதி ஸ்டாலினுடைய படைவரிசையில் இருக்கிற கடைசி தொண்டன் கரூர் முரணை சொல்கிறேன், சவாலை ஏற்றுக்கொள்கிறேன். 25 நான் மாநகராட்சியிலும் உதய சூரியன் உதித்தே தீரும், மாற்று கருத்து கிடையாது. என்ன நினைச்ச? என்னடா நினைச்சீங்க? நாங்க ஏமாந்த நேரத்தில் ஜெயிச்சுட்டாக்க நீங்க வந்து பெரிய மனிதர்களா? பெரிய மனிதர்களா? உன்னுடைய அமைச்சர்கள் இருக்கிற அமைச்சரவைகளுக்கு ஒருத்தன் கூட அமைச்சருக்கு லாய்க்கல. நான் பெருமைக்கு சொல்லல, எங்க ஊர்ல கோவையில் கிணத்து கடவுள ஒரு அமைச்சர். அவன் தெரியுமா உனக்கு? கிணத்து கடவு அவன் யார் தெரியுமா? ஊரு தெரியும், ஆள தெரியாது. அவன் யார் தெரியுமா? என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வந்தவன். ஒயின் ஷாப்பில் கள்ள மார்க்கெட்டில் பாட்டில் வாங்கித்தான்னு சொல்லி கேட்டவன். அவன் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டான். எதுக்கு தெரியுமா? மதுவிலக்குத்துறை அமைச்சர். அது கிடையாது. எங்க அந்த திருவள்ளூர் ஒரு மாவட்டமா கரண்ட் வரலையா? கரண்ட் வரலன்னு ஊர் மக்களே ஓடி இருக்காங்க. ஊர் மக்களே ஓடி போய் எம்எல்ஏ வெளியே வா, கரண்ட் இல்லை கரண்ட் இல்லைன்னு இருக்கான். ஒருத்தன் வெளியே வந்திருக்கான், ஆமா எம்எல்ஏ சென்னைக்கு போயிட்டாரா அப்படின்ட்டு வந்திருக்கான். பக்கத்தில் இருக்கிறவ கேட்டிருக்கா, என்னன்னா எம்எல்ஏ சென்னைக்கு போயிருக்காரானா? பக்கத்து வீட்டுக்காரி சொன்னா, பாவி சொன்னவன் தாண்டி எம்எல்ஏ, அது கூட உனக்கு தெரியாதான். நக்கர நாய்க்கு செக்குன்னு தெரியல, சிவலிங்கன்னு தெரியல, நக்கிடுச்சு. ஓட்டு போட தெரியாதவனுக்கு எவனே தெரியல, நல்லவன் தெரியல, கெட்டவன் தெரியல. ஒரு அம்மா தொழில்துறை அமைச்சர் இருக்கா, கீர்த்தனான்னு ஒரு அம்மா. மேடம் மேடம் அப்படிங்கிறா. அந்த அம்மா, இருங்க நான் ரீல் எடுக்கணும், ஆளாக ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே போயிட்டு வந்தவனே கேட்டிருக்காங்க. மேடம் இருக்காங்க, என்னன்னு இருக்காங்க, கோவையில் ஒரு பெண் இப்படி பெண் பெண்ணுக்கு சம்பவம் நடந்திருக்கு, உங்கள் கருத்து என்னங்கன்னு இருக்கா. அந்த அம்மா சொல்லியிருக்கிறா, இதை பற்றி அரசியல் பேச வேண்டாங்க, வேற ஏதாவது பேசலான்றாக்கா. வேற ஏதாவது பேசுறதுக்கு நிருபர் இருக்கு? அரசியல் பேசுறதுக்கு தான் நிருபர் வரணும். வேற ஏதாவது பேசணும்னா வேறவனாவது தான் வரணும். அப்படி உடனே திருப்பி அவ கேட்டிருக்கா, மேடம் நீங்க ஒரு பெண் சொல்லுங்கன்னு இருக்கா. அவ அதில் விஜயனை பார்த்து பாரு சொல்லி கக்கன்னு சிரிச்சிருக்கா. ஏன் சிரிக்கிறேன்? இல்லை சிரிக்கிறேன், உங்களை நினைச்சா சிரிப்பு வருதுன்னு இருக்கா. ஏன்னு கேட்டா, என்னையெல்லாம் மந்திரியா தேர்ந்தெடுத்தீங்க பாருங்க, அதனால தான் எனக்கு சிரிப்பு வருதுன்ட்டான். சுற்றுலாத்துறைக்கு ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஒரு மந்திரி, அந்த மந்திரிகிட்ட ஒருத்தர் நிருபர் கேள்வி கேட்டிருக்கான், சார் சுற்றுச்சூழலை பற்றி என்ன நினைக்கிறேன்னு. அவன் கண்ணை முடிக்கிட்டு சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான்? சுற்றுலா என்பது கொடைக்கானல், சுற்றுலா என்பது ஊட்டி, சுற்றுலா என்பது ஏற்காடுன்னு இருக்கான். பக்கத்தில் இருக்கிற நிருபருக்கு தலை சுத்திட்டு சாருன்னு இருக்கான். என்னன்னு இருக்கான்? நான் சுற்றுலாத்துறையை பற்றி கேட்கல சார், சுற்றுச்சூழலை பற்றி தான் கேட்குறேன்னு இருக்கான். அவன் சொல்லி இருக்கிறான், எனக்கு அதுன்னு தெரியாது இதுன்னு தெரியாது, நான் சுற்றுச்சூழல்ங்கிற இடத்துல நீ சுற்றுலான்னு மாற்றிக்கோ, இல்லை சுற்றுலான்னு இருக்கிற இடத்துல சுற்றுச்சூழல் மாற்றிக்கிட்டான். அப்போதான் அவன் சொல்லி இருக்கான், நிருபர் ஒன்றை தான் முதல் மாற்றணும், அப்போதான் தமிழ்நாடு சரியா இருக்கும். ஒன்றுமே தெரியல. ஏன் ஓட்டு போட்டான்னு தெரியல. ஏன் கிளவி, எங்கள் வீட்டில் ஒரு கிளவி இருக்கு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிளவி இருக்கா. ஏன் ஓட்டு, எதுக்கு ஓட்டு போட்டேன்னா, இக்குன்னு சிரிச்சுட்டு விசிலுக்கு போட்டேனா. ஏன் விசிலுக்கு போட்டேனே? என் பேரனும் பேத்தியும் சத்தியம் வாங்கிட்டாங்க போட்டேனே. நான் சொன்னேன், பைத்தியக்காரி, உன் பேரனும் பேத்தியும் சத்தியம் போட்டால் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், அதுக்காக ஓட்டை கொண்டு ஏண்டி போட்டேன்னு கேட்டேன். இப்போ அவன் சொல்கிறான், ஏன் போட்டேன்னு எனக்கே தெரியலேங்க. போட்டவனுக்கு ஏன் போட்டேன்னு தெரியல, ஜெயிச்சவனுக்கு ஏன் ஜெயிச்சவனு தெரியல. முதலமைச்சர், அந்த முதலமைச்சரை பார்த்தா நீங்க அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 108 இடம், அந்த ஆளு பார்த்தனே, அந்த ஆள் இப்படியே இருக்கான். ஏண்டானா அந்த ஆள் சொல்றான், நான் ஒரு சீட்டு 2 சீட்டு வருவேன்னு நினைச்சேன், என்ன தூக்கி அந்த முதலமைச்சரா உட்கார வச்சுட்டாங்க, என்ன நடக்குதுன்னே எனக்கே தெரியலைங்க. இவன் சொல்றான், கணிசு வேற சொல்றான், நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன். ஏண்டானே இவனுக்கு தான் ஓட்டு போட தெரியலையே, நம்ம நின்ன ஓட்டு போட்டுருவான், அதனால நானும் முதலமைச்சர் ஆயிரலாம். அப்ப எல்லா பயிலும் வரும். யாருங்க தமிழ்நாட்டை காப்பாற்றுறது? தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியுதா? பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோடி சொல்லுகிறார், ஒரு முதலமைச்சர் என்ன சொல்ல வேண்டும்? பிஎம்சி திட்டமா ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்ல வேண்டும். எங்கள் தலைவர் இருந்தார், மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். முடியாது என்றார் தளபதி ஸ்டாலின். தர்மேந்திர பிரதான் சொன்னார், நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் 5000 கோடி உனக்கு இல்லை என்றார். அடுத்த நிமிடத்திலே தர்மேந்திர பிரதானின் கன்னத்தில் அடிவதை போல என் தலைவன் சொன்னார், 5000 கோடி அல்ல
இப்படி எனக்கெல்லாம் மைக்கு வந்தால் வாயாதான் திறந்துடும். விஜய்கிட்ட மைக்கு நீட்டா திறக்கவே மாட்டேங்கிறான். எவன் கூடி வாயை இடிச்சான்னு தெரியல, துறக்கவே மாட்டேங்கிறான். ஆகவே நம்ம ஏமாந்துட்டோம், ஏமாந்தாலும் பரவாயில்லை, இனிமேல் ஏமாறக்கூடாது, இனிமேல் ஏமாறக்கூடாது. நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒத்தையாளுதான், எவனும் நமக்கு துணை இல்லை. ஒத்தைக்கு ஒத்தை, அது ஆளும் கட்சியில் இருக்கிற மொத்த கூட்டணி வந்தாலும் ஒத்தை கொத்தை நின்று திமுக காரன் வெற்றி பெற்றான் என்ற வரலாற்றை உருவாக்குவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை வருகிறேன். நன்றி, வணக்கம்.